Hi hello students, welcome back mathematics class. So next exercise 3 to the fourth sum பார்க்கிறோம். Find the square root. Square root என்ன போறோம்? Of the following numbers correct up to 2 decimal places. So நீ பாருங்க correct up to 2 decimal place. So இந்த question பாருங்க question A 70, B question 89. So இந்த நம்பர்ஸ் என்னன்னா perfect square கிடையாது நமக்கு தெரியும். So என்ன பாருங்க 70 இருக்கு. 70 க்கு அடுத்த நம்ம என்ன நம்பர் perfect square ஆ இருக்கு? That is 81. 9 9s are 81. So 70 க்கு முன்னாடி 64. So அப்ப 70 perfect square இல்ல, 89 perfect square இல்ல. So நான் முன்னாடியே சொல்லிருக்கோம், ஒரு perfect square இல்லாத நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா சோ அந்த நம்பர் டெசிமல் பிளேஸ்ல வரும். So கண்டினியூவா நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும், டிஃபரண்ட் நம்பர்ஸா இருக்கும். So அந்த நம்பர் என்ன பண்றோம்னா correct up to 2 decimal places. So answer 2 decimal places ரைட் பண்ண போறோம். So correct up to 2 decimal places. So another நம்ம என்ன பண்ண போறோம்னா at least minimum 3 decimal place ஃபைண்ட் பண்ண போறோம். So 3 decimal place ஃபைண்ட் பண்ணி 2 decimal place க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். So 3 decimal place வேணும்னா decimal பார்ட்ல அதோட மல்டிபிள் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எவ்வளவு ஜீரோ ஆட் பண்ணிப்போம். சோ எனக்கு எவ்வளவு decimal place ஆன்சர் வேணும்? 3 decimal place. So minimum 3 ஃபைண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து 2 decimal places ஆன்சர் கொண்டு வந்துடலாம். 3 decimal place வேணும் அப்படினா decimal பார்ட்ல 60 ஆட் பண்றோம். 3 2s are 6 60 ஆட் பண்றோம். எனக்கு 4 decimal place வேணும்னா 80 ஆட் பண்ணனும். சோ இங்க நம்பர் பாருங்க 70 கொடுத்திருக்காங்க. 70 ங்கிறது ஒரு ஹோல் நம்பர் தான் இல்லையா? சோ decimal பார்ட் எதுமே இல்ல. சோ என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட்? சோ ஸ்கொயர் ரூட் எடுக்க போறேன் 70 பாயிண்ட். சோ இந்த இடத்துல பாருங்க டெசிமல் பார்ட்ல நம்பரே இல்ல. சோ நான் மினிமம் 3 டெசிமல் பிளேஸ் கண்டுபிடிக்க போறேன். சோ அப்ப எவ்வளவு ஜீரோ ஆட் பண்ண போறேன்னா 60 ஆட் பண்ண போறேன். சோ டெசிமல் பார்ட்ல 60 ஆட் பண்ணிட்டேன். எடா சோ ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணலாம். சோ ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ண போறேன். சோ 2 நம்பர்ஸா செப்பரேட் பண்றேன். 2 நம்பர்ஸா பார் பிரிச்சுக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க 70 இருக்கு. 70 is perfect square இல்ல. 70 க்கு முன்னாடி என்ன நம்பர் perfect square இருக்குன்னு தெரியணும். That is 6 6 are 36, 7 7s are 49, 8 8s are 64, 9 9s are 81. எவ்வளவு இருக்கு பாருங்க 70 இருக்கு. 9 9s are 81. அப்ப 81 வராது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 8 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் பண்றேன். 8 8s are 64. 8 8s are 64. நெக்ஸ்ட் என்ன பண்றேன் பாருங்க 70 ல இருந்து 64 சப்ட்ராக்ட் பண்ண போறேன். சோ 70 ல இருந்து 64 சப்ட்ராக்ட் பண்ணா ரிமைனிங் 6. சோ இந்த டெசிமல் பார்ட் வரலாமா 20 வையும் கீழ கொண்டு வரேன். ரைட்டா? சோ டெசிமல் பார்ட் நம்பர் ஏறிக்கிறேன். அப்ப கோஷன்ட்ல பாயிண்ட் வெச்சுக்கணும். சோ நெக்ஸ்ட் கோஷன்ட் என்ன இருக்கு 8 இருக்கு. 8 ர 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றேன். 8 2s are 16. சோ நெக்ஸ்ட் டிவைசரா 16 வந்துரும். இங்க என்ன இருக்கு பாருங்க 600 இருக்கு. என்ன இருக்கு 600 இருக்கு. இங்க 16 இருக்கு. சோ நான் மினிமம் ஒரு நம்பர் அப்ளை பண்ண போறேன். ஏதோ ஒரு நம்பர் அப்ளை பண்ண போறேன். என்ன நம்பர் அப்ளை பண்ண பாருங்க 1 அப்ளை பண்ணா எவ்வளவு வரும் 160 ஆ மாறும். சோ இங்க என்ன இருக்கு 600 இருக்கு. சோ 160 ஐ 2 டைம் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும் 320. 160 ஐ 2 டைம் மல்டிப்ளை பண்ணா 320. சோ 160 அப்படியே 4 டைம் பண்ணா 640. இங்க ஒரு டைம்ஸ் இருக்கு பாருங்க 600 தான் இருக்கு. அப்ப 4 டைம்ஸ் வர சான்ஸ் இல்ல. சோ 3 டைம்ஸ் அப்ளை பண்றேன். இத 160 ஐ 2 டைம் அப்ளை பண்ணா 320. again 12 மல்டிப்ளை பண்ணிக்க 640 வருது. என்ன இருக்கு 600 தான் இருக்கு. சோ மினிமம் 3 டைம்ஸ் பாசிபிள். என்ன பண்றேன் 3 டைம்ஸ் ரைட் பண்ணிக்கிறேன். சோ 163 into 3 மல்டிப்ளை பண்ணா 3 3s are 9, 3 6 are 18, remaining 1, 3 1 is 3, 3 கூட 1 ஆட் பண்றேன் 4. சோ 489. சோ 4 டைம் அப்ளை பண்ணா 600 க்கு மேல போகுது. சோ 3 டைம் தான் பண்ண முடியும். சோ 163 into 3 is equal to 489. சோ நெக்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணலாமா? சோ நெக்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணா இங்க 0 இருக்கு. சோ பேர வாங்குறோம். இங்க 10 ஆ மாறிடும். இங்க 9 ஆ சேஞ்ச் ஆயிடும். 5 ஆ சேஞ்ச் ஆயிடும். சோ 5 ல தான் பேர வாங்கிருக்கோம். சோ நெக்ஸ்ட் 10 ல 9 சப்ட்ராக்ட் பண்ண ரிமைனிங் 1, 9 ல 8 சப்ட்ராக்ட் பண்ண ரிமைனிங் 1, again 5 ல 4 சப்ட்ராக்ட் பண்ண ரிமைனிங் 1, 111. சோ நெக்ஸ்ட் 20 கீழ கொண்டு வருவோமா? நெக்ஸ்ட் 20 கீழ கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் கோஷன்ட்ல 8.3 இருக்கு. அது 83 வெச்சுக்கோமா? சோ 83 ஐ 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். சோ 2 3s are 6, 2 8s are 16. சோ கோஷன்ட்ல 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். 166 வந்திருக்கு. சோ இங்க எவ்வளவு டைம்ஸ் இருக்கு பாருங்க 1s 10s 100 1000 10000. சோ 11000 இருக்கு. 11000
100 11100 இருக்கு. இங்க எவ்வளவு டைம்ஸ் இருக்கு பாருங்க 166 இருக்கு. மினிமம் ஒன் நம்பர் அப்ளை பண்ணா எவ்வளவு மாறும் 1660 சம்திங் வரும். சோ 1660 நான் ஒன் அப்ளை பண்றேன்னு வெச்சுக்கோங்க 1661 இருக்கும். சோ எவ்வளவு வச்சுக்கலாம் மைண்ட்ல 1500 1600 வச்சுக்கலாம். சோ இங்க எவ்வளவு இருக்கு 11000 இருக்கு. சோ எவ்வளவு டைம்ஸ் வரும் மினிமம் சோ ஒரு 6 டைம்ஸ் ஒரு 6 டைம்ஸ் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமா சோ 6 டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த நம்பர் வரனா நெக்ஸ்ட் நம்பருக்கு போலாம் சோ இங்க 166 இருக்கு நான் என்ன நம்பர் அப்ளை பண்றேன் ஒரு 6 டைம் அப்ளை பண்றேன் into 6 6 6 are 36 remaining 3 6 6 are 36 3 ஆட் பண்றேன் this 39 remaining 3 6 6 are 36 3 ஆட் பண்றேன் 39 remaining 3 6 1 is 6 6 plus 3 9 so 9996 வந்திருக்கு so 7 டைம் செக் பண்ணி பாருங்க வருதானே 1667 into 7 7 டைம் செக் பண்ணி பார்க்கலாம் so 7 7s are 49 remaining 4 7 6 are 42 42 கூட ஒரு 4 ஆட் பண்றேன் 46 remaining 4 7 6 are 42 4 add பண்றேன் 46 remaining 4 7 1 is 7 7 plus 4 11 so 11669 11000 7 டைப் பண்ணா 669 வந்துருச்சு இங்க எவ்வளவு இருக்கு 11100 தான் இருக்கு இங்க 11600 போயிடுச்சு அப்ப 7 டைம் பாசிபிள் இல்ல எவ்வளவு டைம்ஸ் போடணும் 6 டைம் தான் போடணும் சோ 7 டைம் போடும்போது 11100 விட அதிகமா போயிருக்கு இப்ப 6 டைம் தான் எடுத்துக்கிறேன் சோ 6 டைம் எவ்வளவு வருது 9996 6000 இருக்கு so 6 டைம்ஸ் இருக்கு so again சப்ட்ராக்ட் பண்றேன் so இங்க என்ன மாறும் 10 தான் ஆயிடும் இங்க 9 சேஞ்ச் ஆயிடும் so இங்க என்ன பேரா வாங்கிருக்கோம் so 0 மாறிடும் ரைட்டா again சப்ட்ராக்ட் பண்ணலாம் 10 ல 6 சப்ட்ராக்ட் பண்ணா ரிமைனிங் 4 9 ல 9 சப்ட்ராக்ட் பண்ணா 0 again இந்த இடத்துல பாருங்க இங்க கூட 1 இங்க பக்கத்துல போய்டும் 10 தான் ஆயிடும் so இங்க 0 10 ல 9 சப்ட்ராக்ட் பண்ணா ரிமைனிங் 1 so இங்க 0 வா remaining 1 so again 10 தான் மாறிடும் பக்கத்துல பேரா வாங்கிடுவோம் 10 ல 9 சப்ட்ராக்ட் பண்ணா remaining 1 so 1104 next last 2 digit கீழ கொண்டு வரேன் so 20 அப்ளை பண்ணிக்கலாமா ரைட் next 8.36 quotient இருக்கு என்ன பண்றோம் 2 ஆல மல்டிப்ளை பண்றோம் so 836 into 2 times மல்டிப்ளை பண்றேன் 2 6 are 12 remaining 1 2 3s are 6 6 plus 1 7 2 8s are 16 1672 so 1672 வந்திருக்கு இங்க எவ்வளவு டைம்ஸ் இருக்கு பாருங்க 1 tens 100 1000 10000 lakh so 1 lakh 10400 1 lakh 10400 so 1 lakh மைண்ட்ல வச்சுக்கோங்க உங்க 1 lakh இருக்கு so approximately 1 lakh இருக்கு இங்க டைம்ஸ் இருக்கு பாருங்க 1672 இருக்கு நான் ஏதோ ஒரு நம்பர் அப்ளை பண்ண போறேன் so நம்பர் ஒன் மோர் நம்பர் வந்து எவ்வளவு மாறும் 16000 மாறும் 16720 so something ஒரு நம்பர் வரும் so 16000 இருக்கு இங்க 1 lakh இருக்கு so அப்ப எவ்வளவு டைம்ஸ் சான்ஸ் இருக்கு ஒரு 5 ல இருந்து 6 டைம்ஸ் ஒரு சான்ஸ் இருக்கு so எவ்வளவு டைம்ஸ் இருக்கு ஒரு 6 டைம் ட்ரை பண்ணலாம் 16720 ஒரு 6 டைம் நான் செக் பண்றேன் 6 into 6 so 6 6 are 36 remaining 3 6 2s are 12 12 plus 3 15 remaining 1 6 7s are 42 42 plus 1 43 remaining 4 6 6 are 36 36 plus 4 40 remaining 4 6 1 is 6 6 plus 4 add பண்ணா 10 so the number add பண்ணிக்கிறேன் 1 that is 1 lakh 356 so இது மேல வர சான்ஸ் இல்லையா so இது மேல ஒன் டைம் வந்தா மேல 16,000 வந்துரும் so அது சான்ஸ் இல்ல so எவ்வளவு டைம்ஸ் வர சான்ஸ் இருக்கு இவ்வளவு 6 டைம்ஸ் தான் வர சான்ஸ் இருக்கு so இங்க எவ்வளவு டைம் செக் பண்ணிருக்கோம் 6 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணிருக்கோம் so இங்க 6 வரும் இங்க 6 வரும் so இத சப்ட்ராக்ட் பண்ணனும்னா வேண்டாம் விட்டுறலாம் ஏன் அப்படினா இங்க டெசிமல் பாயிண்ட் எவ்வளவு ஃபைண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க 3 நம்பர் ஃபைண்ட் பண்ணிருக்கோம் so எவ்வளவு क्वेश्चनல கேட்டிருந்தாங்க 2 டெசிமல் பிளேஸ் கேட்டிருந்தாங்க நாம 3 டெசிமல் பிளேஸ் ஃபைண்ட் பண்ணிருக்கோம் so இத ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம் so இதுல நமக்கு 2 டெசிமல் பிளேஸ் ரவுண்ட் ஆஃப் பண்றோம்னா இதோட ரைட் சைடு நம்பர் பார்க்கறோம் ரைட் சைடுல நம்பர் இருக்கு பாருங்க 6 இருக்கு so that is above 5 5 க்கு மேல இருந்தா one more number ஆட் பண்ணிக்கலாம் so இந்த ரைட்ல என்ன இருக்கு 6 இருக்கு so one number ஆட் பண்ணிக்கலாம் so 8.37 சொல்லி ரைட் பண்ணலாம் so square root of 70 so square root of 70 தான் இல்லையா so 70 is equal to 8.37 so 866 இருக்கு ரைட் சைடுல 6 இருக்கு so இந்த நம்பர் 1 ஆட் பண்ணிக்கலாம் 8.37 so correct up to
2 decimal places, correct, up to 2 decimal places. So 70 உடைய square root 8.37. So next 89. So 89 க்கு square root பண்ணனும். இதே மெத்தட்ல 89 square root பண்ண போறோம். So square root of 89 long division மெத்தட்ல ஃபைண்ட் பண்றோம். 89 2 decimal place வேணும் இல்லையா? அப்புறம் மினிமம் எவ்வளவு ஃபைண்ட் பண்ண போறோம்? 3 decimal place ஃபைண்ட் பண்ண போறோம். So எவ்வளவு ஜீரோ ஆட் பண்ணுவோம்? 3 0 ஆட் பண்ணுவோம். So 3 0 decimal partல ஆட் பண்றேன். So 2 numbers செப்பரேட் பண்ணிக்கலாம் first. So 2 numbers பிரிச்சிட்டேன். So என்ன நம்பர் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் பார்ட்ல 89 இருக்கு. So 89 ஸ்கொயர் ரூட் இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் ஸ்கொயர் ரூட்டா இருக்கும்? 81 ஸ்கொயர் ரூட். எவ்வளவு டைம்ஸ் 9 9s are 81. again 9 ல 1 சப்ட்ராக்ட் பண்ணா 8. So quotient 9 இருக்கு, 9 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றேன், 9 2s are 18. 18 டிவைசரா சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் டூ டெசிமல் பார்ட் நம்பர் பாருங்க, டெசிமல் பார்ட் நம்பர் எடுக்கிறதுனால இந்த பாயிண்ட் வச்சுக்கிறேன். சோ 20 கீழ எடுக்கலாம். சோ 800 மாறிடுச்சு. என்ன நம்பர் இருக்கு? 18 இருக்கு. சோ ஏதோ ஒரு நம்பர் அப்ளை பண்ண போறேன். சோ 800 இருக்கு, இங்க 18 இருக்கு. நான் ஒன் டைம் அப்ளை பண்ணாலும் 180 ஆ மாறிடும். சோ 180 ஆ மாறிடும். சோ எவ்வளவு டைம்ஸ் வரும் அப்படினா இந்த 80 180 இருக்கு இல்லையா, 180 200 மைண்ட் வச்சுக்கலாம். சோ 200 into 4 is equal to 800. So 200 மைண்ட் வச்சுக்கலாம். 180 இருக்கு, இது ரவுண்ட் பண்ணி 200 மைண்ட் வச்சுக்கலாம். அப்ராக்ஸிமேட்டா இங்க 800 இருக்கு. சோ ஒரு 4 டைம்ஸ்க்கு இருக்கு, இல்ல அதிகபட்சம் 5 டைம்ஸ்க்கு சான்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். சோ ஒரு 4 டைம்ஸ் செக் பண்ணலாம். 184 into 4. 4 4s are 16, remaining 1. 4 8s are 32, plus 1 33, remaining 3. 4 1 is 4, 4 plus 3 7. 736 இருக்கு. again one more time 180 வந்ததுனா 800 க்கு மேல போயிடும் இல்லையா. சோ 5 டைம்ஸ் வர சான்ஸே இல்ல. 4 டைம்ஸ் க்கு 736 வந்துருச்சு. சோ 5 டைம்ஸ் க்கு சான்ஸ் இல்ல. சோ 4 டைம்ஸ் தான் வர சான்ஸ் இருக்கு. சோ 4 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். சோ 4 டைம் மல்டிப்ளை பண்ணா 736. நெக்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். இது 0 இருக்கு. சோ இது மேல வந்து 10 ஆ மாறிடும். here 9 ஆ இருக்கும், here 7 ஆ சேஞ்ச் ஆயிருக்கும். சோ இது சப்ட்ராக்ட் பண்ணலாம். 10 ல 6 சப்ட்ராக்ட் பண்ற ரிமைனிங் 4, 9 ல 3 சப்ட்ராக்ட் பண்ற ரிமைனிங் 6, 7 ல 7 போயிடுச்சு, ரிமைனிங் 0. போயிடலாம். நெக்ஸ்ட் 2 டிஜிட் கீழ கொண்டு வரேன். ரைட்டா. சோ நெக்ஸ்ட் குவாஷன்ட் இருக்கக்கூடிய 9.4 is 94 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 4s are 8, 2 9s are 18. 188 நெக்ஸ்ட் டிவைசரா மாறிடுச்சு. இங்க என்ன வருது பாருங்க, 6400 இருக்கு. இங்க என்ன வருது? 188 இருக்கு. நான் ஒன் மோர் நம்பர் அப்ளை பண்ண போறேன். ஏதோ ஒரு நம்பர் அப்ளை பண்ணனும் இல்லையா, டிவைசருக்கும் கோஷன்ட்க்கும். சோ இங்க என்ன நம்பர் அப்ளை பண்ணா என்ன மாறும்? 1880. நம்ம மினிமம் 1 அப்ளை பண்ணாலும் 1881. இது என்ன மைண்ட் வச்சுக்கலாம்? 2000 வச்சுக்கலாம். சோ ஏதோ ஒரு நம்பர் அப்ளை பண்ண போறேன். நம்பர் ஒன் மோர் நம்பர் வரும்போது 1880 சம்திங் இருக்கும். அப்ப இந்த நம்பர் என்ன வச்சுக்கலாம்? 2000 மைண்ட் வச்சுக்கலாம். சோ 2000 நியர்லி அப்ராக்ஸிமேட்டா 2000 இருக்கு. இது 6400 இருக்கு. சோ இங்க 2000 இது 6400. அப்ப எவ்வளவு டைம்ஸ் வரும்? மினிமம் 3 டைம்ஸ். ஒரு 3 டைம்ஸ் வரும். மேக்ஸिमम போனாலும் 4 டைம்ஸ் வரும், அவ்வளவுதான். சோ 3 டைம்ஸ் தான் மேக்ஸिमम சார்ஜ். ஏன்னா நம்ம அப்ராக்ஸிமேட்டா தான் சொல்றோம். அதனால 4 டைம்ஸும் வரலாம். சோ மினிமம் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் அப்புறம் வரலனா 4 டைம்ஸ் போலாம். சோ 1883 into 3. சோ சேம் நம்பரால தான் மல்டிப்ளை பண்ணுவோம் பாருங்க. சோ குவாஷன்ட்க்கும் டிவைசருக்கும் சேம் நம்பர் தான். 3 3s are 9, 3 8s are 24, remaining 2. 3 8s are 24 plus 2 26, remaining 2. 3 1 is 3, 3 plus 2 6. So 3 times multiply பண்ணா எவ்வளவு வந்துருச்சு? 6689 வந்துருச்சு. 6649. So 49 வந்திருக்கு. 6649 வந்திருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு? 6400 தான் இருக்கு. சோ அப்ப 3 டைம்ஸ்க்கு இங்க வரல. ஏன்னா நம்ம 2000 னு அப்ராக்ஸிமேட்டா தான் மைண்ட்ல வச்சிருந்தோம். சோ இங்க எவ்வளவு வந்திருக்கு? 6649 வந்திருக்கு. சோ again மல்டிப்ளை பண்ணுங்க. 3 3s are 9, 3 8s are 24, remaining 2. 3 8s are 24 plus 2 26, remaining 2. 3 1 is 3, 3 plus 2 5, sorry 5. So 5649 வந்திருக்கு. So 4 times செக் பண்ணா 1884 into 4 times. So 4 4s are 16, remaining 1. 4 8s are 32, 32 கூட 1 ஆட் பண்றேன், 33, remaining 3. 4 8s are 32, 32 கூட ஒரு 3 ஆட் பண்றேன், 35, remaining 3. 4 1 is 4,
4 plus 3 7. So 4 times chance இல்ல 3 times எடுத்துக்கிறேன். So 3 times multiply பண்ணா 3 times multiply பண்ணா எவ்வளவு வருது? 5649 வந்திருக்கு. So 3 times க்கு 5649 வந்திருக்கு. So next subtract பண்ணலாம். So இங்க என்ன மாறும்? 10 தான் சேஞ்ச் ஆயிருக்கும். Here 9, here 3. 10 ல 9 subtract பண்ணா remaining 1, 9 ல 4 subtract பண்ணா remaining 5, 3 ல 6 subtract பண்ணா முடியாது. So பக்கத்துல இந்த பேரா வாங்குறோம். இங்க 5 சேஞ்ச் ஆயிடும், இங்க 30 சேஞ்ச் ஆயிடும். 30 ல 6 subtract பண்ணா remaining 7. So next இந்த 20 வை கீழ கொண்டு வரோம். Next in the quotient இல்லையா 9.43. So 943 ஐ 2 times multiply பண்றோம். So 2 3s are 6, 2 4s are 8, 2 9s are 18. 1886. So next பாருங்க one more number அப்ளை பண்ண போறேன். So one more number அப்ளை பண்ண போறேன். So இந்த நம்பர் அப்ளை பண்ண எவ்வளவு வரும் பாருங்க. 75000 இருக்கு. 75100. 75000 மைண்ட் வச்சுக்கலாம். இங்க எவ்வளவு நம்பர் இருக்கு பாருங்க. 1886 இருக்கு. நான் one number அப்ளை பண்ணாலும் 18000 ஆயிடும். So எவ்வளவு நம்பர் இருக்கும்? So 18861 ஆ மாறிடும். So இந்த 18000 20000 வச்சுக்கலாம். ரைட்டா? 20000 மைண்ட் வச்சுக்கலாம். So இங்க 20000 இருக்கு. இங்க 75000 இருக்கு. So எவ்வளவு டைம்ஸ் நீ வரும்? இங்க approximately 20000, இங்க approximately 75000. So at least minimum எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? ஒரு 3 டைம்ஸ்க்கு சான்ஸ் இருக்கு. So 3 2s are 60000 வரும். ரைட்டா? So 4 டைம்ஸ்னா 80000 ஆயிடும். So 3 டைம்ஸ் சான்ஸ் இருக்கு. So 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். வரலனா 4 டைம்ஸ்க்கு போலாம். So இங்க 4 டைம்ஸ் கூட போயிடும்னா டைரக்டா 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அதிகமாயிடுச்சுனா 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம். So 18864 into 4 times multiply பண்ணலாம். numbers வரனா 3 times எடுத்துக்கலாம். 4 4s are 16, remaining 1. 4 6 are 24, 24 கூட 1 ஆட் பண்றேன் 25, remaining 2. 4 8s are 32, ஒரு 2 ஆட் பண்றேன் 34, remaining 3. 4 8s are 32, again 3 ஆட் பண்றேன் 35, remaining 3. 4 1 is 4, 4 plus 3 7. So 75000. So 4 times multiply பண்ணா 75456 இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு? 75100 தான் இருக்கு. So 4 times வர சான்ஸ் இல்ல. என்ன பண்றோம்? 3 times எடுத்துக்கிறோம். இதா? So 3 times multiply பண்ணிக்கலாமா? So 18863 into 3 times split பண்றோம். 3 3s are 9, 3 6 are 18, remaining 1, 3 8s are 24 plus 1 25, remaining 2, 3 8s are 24 plus 2 26, remaining 2, 3 1 is 3, 3 plus 2 5. So 56589. So இத சப்ட்ராக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா டெசிமல் பிளேஸ்ல 3 டெசிமல் பிளேஸ் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். So 3 டெசிமல் பிளேஸ் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். क्वेश्चन எவ்வளவு டெசிமல் பிளேஸ் கேக்குறாங்க? 2 டெசிமல் பிளேஸ் கேக்குறாங்க. So இந்த செகண்ட் டெசிமல் பிளேஸ்க்கு ரைட் சைடு நம்பர் பாக்குறேன். ரைட் சைடு என்ன இருக்கு? 3 இருக்கு. So இது above 5 ஆ below 5 ஆ? Below 5. above 5 இருந்தா இங்க 1 ஆட் பண்ணிருக்கோம். above 5 இருந்தது 1 ஆட் பண்ணி 3 7 போடலாம். So என்ன இருக்கு? below 5 தான் இருக்கு. So 1 ஆட் பண்ண கூடாது, அப்படியே போடுறோம். So square root of 89 தானே. So 89 is equal to, so right side 3 தான் இருக்கு, below 5. So square root is 9.43. So இதான் 89 உடைய square root. So இந்த 2 வீடியோஸ்லயும் ஒரு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை ஸ்கொயர் ரூட் எடுத்துறோம் லாங் டிவிஷன் மெத்தட்ல. செகண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். So next வீடியோல அனலைஸ் பார்க்கலாம். Thank you students.